பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தகப்பன், அன்பு தாய், என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருப்பாங்களா? என் பிள்ளையுடைய வாழ்க்கையில், அவங்க படிப்பில், அவங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால காரியங்களில் நன்மை உண்டாகுமா? எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளோ காரியத்துக்காக ஏக்கத்தோடு பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனையில் கர்த்தராலே, ஆண்டவராலே இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதமாக இருக்கிறோம். ஒரு விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே என் பிள்ளை நல்லா படிக்க வைத்து எல்லா வகையிலும் பிள்ளை ஆளாக்கி கொண்டு வந்துடும்னா நம்மளால முடியாது, ஆண்டவரால் முடியும், தேவ தயவினால் முடியும். இன்னைக்கு சில இடங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், அது படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நாம் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகளின்படி யோசிக்கிற பொழுதுதான் சில வேளைகளில் தடைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்விகள் கடந்து வருகிறது. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட தோல்வியின் சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைகள் நல்லா வந்துருவாங்களா? பிள்ளைகள் சாட்சியா இருப்பாங்களா? நிச்சயம் சாட்சியா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையின் லக்கை இழந்து போக ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, பெற்றோராக நம்ம செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த மகன், நீங்கள் கொடுத்த மகள் உங்களுக்காய் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் எங்கள் பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதமாக இருப்போம். ஆண்டவரே, நீங்கள் அடையாளங்களாக மாற்றுவீங்க. ஆண்டவரே, அற்புதமாக மாற்றுவீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை பிள்ளை படிக்கிறதுல கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், பிள்ளைக்கு சில காரியங்களை அவங்க பிக்கப் பண்ணுறது டிலே ஆகலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவராலே, கர்த்தராலே, என்னை அழைத்த ஆண்டவராலே எங்கள் அப்பா வைத்திருக்கிறார். என் பிள்ளைய வைத்திருக்கிற ஸ்கூல்ல ஆண்டவர் பிள்ளைய அற்புதமாக நடத்துவார். என் பிள்ளைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். என் பிள்ளைக்கு ஏற்ற நல்ல வரண ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, ஆண்டவரே, ஏசாயா 8:18 படி எங்களை அற்புதங்களாக அடையாளங்களாக வைத்திருக்கிறீங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ய போற காரியங்கள் அற்புதங்களை அடையாளங்களாக இருக்கணும். என்னோட கூட இப்ப ஜெபிக்க போறீங்க. இந்த வசனம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும்படியா, குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வரும்படியா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாரமுள்ள இருதயத்தோடு, மிகுந்த கலக்கத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற அன்பு தகப்பனாரோட தாயாரோடு இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரும்படியா ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல ஞானத்தில் குறைவாக இருக்காங்களோ கர்த்தர் ஞானத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் யாரெல்லாம் சரீரத்தின் பலவீனத்தில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த கலக்கத்தோடு அந்த ஆரம்ப நாட்களில், பிள்ளைகள் வழுகிற நாட்களில் எந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய பலன் அவர்கள் மேல் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப நாட்களில் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கடந்து வரும்படியா ஆண்டவரே, ஏசாயா 8:18 வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் நாங்கள் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசில் இறங்குவதாக. அவர்கள் படிப்பில், அவர்கள் எடுத்திருக்கிற விசேஷித்த அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸில், சிசிஏல, ஆண்டவரே, ஆர்மியில் இருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற வாலிப செல்வங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஏசாயா 8:18 சாட்சியாய் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் அற்புதமும் அடையாளங்களாக வைத்திருப்பார். God bless you.